வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. டெல்லியை அலற வைத்த கெஜ்ரிவால்லே சொல்லலாம். அதாவது கெஜ்ரிவால் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தக்கூடிய ரெக்கார்டு 3000 பக்க அந்த அறிக்கை மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய குடைச்சல். அதுவும் இல்லாமல் பிஜேபிக்கு ஒரு குடைச்சல். தேர்தல் ஆணையத்துக்கு குடைச்சல்னாவே பிஜேபிக்கு குடைச்சல் தான். அப்படி என்ன அந்த 3000 பக்க அறிக்கை இருக்குது? ஏன் இந்த 3000 பக்க அறிக்கை முக்கியம்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்னொருத்தர் கொடுத்த லெட்ரு பெரிய அளவுக்கு பேசப்படுது. ஏன்னா காங்கிரஸுடைய ஐடி விங் கொடுத்த லெட்ரு, இதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்த லெட்ரு, அதே மாதிரி இன்றைக்கி 3000 பக்கத்தில் என்னென்னா, இவர் சொன்னதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்குச்சு. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக தகவலை தந்திருக்காரு. தேர்தல் ஆணையத்தையே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் கெஜ்ரிவால் என்ன கொடுத்தார், எல்லாத்தையும் தாண்டி வாக்காளர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவிஎம், இதில் பிஜேபி தப்பு பண்ணுது, நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதற்கு முன்பே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா டெல்லி ஒரு சின்ன ஏரியா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி மாதிரி சில வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே இடத்துல 11,800 பேரை நீக்கிறது, இன்னொரு தொகுதியில் 6,000 பேரை நீக்கிறது, இன்னொரு தொகுதியில் 10,000 பேர் நீக்கிறது, இப்படி பார்த்திங்கன்னா இப்போ 32 தொகுதியில் அந்த மாதிரி நீக்கியிருக்காங்க. இந்த 32 தொகுதிகள் எவை எதனால் நீக்கினாங்க, இங்கே இருக்கக்கூடியவர்கள் கடந்த 3 தேர்தல்களாக யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த 3 தேர்தலாக யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறத பிஜேபி அந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்கள் பெயர் தான் நீக்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய பூதாகரமாகி இப்போ தேர்தல் ஆணையம் ராஜீவ்குமார் அவர்கள் கெஜ்ரிவாலுக்கு உறுதி கொடுத்துருக்காரு. என்ன உறுதி? இனிமேல் வரக்கூடிய நாட்களில் யார் பேர் என்ன, அது 3 கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்தது? அதாவது கெஜ்ரிவால் சொல்கிறார், ஹாதாராவில் உள்ள பாஜக அதிகாரி ஒருவர் 11,008 வாக்காளர்களை நீக்குவதற்கான பட்டியலை ரகசியமாக சமர்ப்பித்ததாகவும், தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் ரகசியமாக வேலை செய்ய தொடங்கியதாகவும் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். ஒன்று. அதுக்கப்புறம் எல்லாமே ஆதாரம்தான். ஜனக்புரியில் 24 பாஜகவினர் 4,874 வாக்குகளை நீக்க விண்ணப்பித்துள்ளனர். பாஜக ஏரியாவில் இருக்க பாஜகவினர் அவங்களுக்கு தெரியும், இவர் நம்ம ஓட்டு போடுவார், இவர் நம்ம ஓட்டு போடுவார். மொத்தமாக ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே தூக்கிடுறது, அவங்களாம் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு. இப்படிதான் விஷயம். அது யார் விண்ணப்பிச்சிருக்காங்க? பிஜேபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துக்லகாபாத் 15 பாஜகவினர் 2,435 வாக்குகளை நீக்க கோரியிருக்கிறார்கள். எல்லாமே அவங்க நீக்க கோரினாங்கல்ல, அதனுடைய காப்பியோட காட்டுறார். அப்புறம் பார்த்திங்கன்னா பூத் எண் 117ல் 1,337 வாக்காளர்கள் எங்கள் துக்லகாபாத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் 554 வாக்குகளை நீக்க பிஜேபிக்காரங்க 2 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இதன் பொருள் அவர்கள் ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து 40% வாக்குகளை அகற்ற முயற்சித்தனர். இது சொல்கிறது யார்? கெஜ்ரிவால். என்ன நோக்கம்னா, முந்தின தடவை அதுக்கு முந்தின தடவை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஒரு இடத்துல மோசமாக தோற்றுதுன்னு வச்சுக்கோ. பிஜேபி தோற்றுனா 7 அவங்க ஜெயித்தாங்க. ஆனால் சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இடத்துல ஆம் ஆத்மி, 5 இடத்துல காங்கிரஸ் தான் சட்டமன்றம்னு அதை கணக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா. அந்த 8 தொகுதி இருக்குல்ல, 8, 5, 13, இந்த 13 தொகுதியிலையும் ஆளை தூக்குறது. அப்போ என்னங்க, 70 தொகுதி மொத்தம், 70 தொகுதியிலுமே பிஜேபி ஜெயிக்கணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஃபுல் அடித்து தூக்கணும். எப்படி இப்போ மகாராஷ்டிரா பண்ணாங்களோ அந்த மாதிரி இல்லைங்க. மற்ற வேலையெல்லாம் இருக்குது, இவிஎம், தேர்தல் ஆணையம் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே, அதாவது இவிஎம்மில் போய் ஓட்டு போட்டு பண்ணுறது ஒன்று, ஓட்டு போட்டே வராமல் பண்ணிட்டீங்கன்னா விஞ்ஞானபூர்வமான ஊழல்ங்கிறாங்கல்ல. ஆம் ஆத்மி ஓட்டு போட்டால் தானேங்க விழுவோம், ஓட்டே போடலைன்னா நீங்கள் கேட்குறது புரியுது, ஓட்டு போட்டால் மட்டும் எப்படிங்க விழுவோம், அதான் இருக்குதே அப்படிம்பிங்க. அதையெல்லாம் தாண்டி ஏதாவது நீங்கள் அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகுது, எதுக்கு இப்போவே முடிச்சிட்டோம்னா, இப்போ இது ஒன்று. இதே மாதிரி வெகுஜன நீக்கல்களை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லிக்குது. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் கொடுத்துருக்குது. என்ன உத்தரவாதம்? முதலாவதாக, தேர்தலுக்கு முன் எந்த ஒரு பெரிய நீக்கமும் நடைபெறாது. இரண்டாவது, வாக்குகளை நீக்க விரும்பும் எவரும் இப்போது படிவம் 7ஐ நிரப்ப வேண்டும். மூன்றாவதாக, எந்த வாக்குகளும் நீக்கப்படுவதற்கு முன்பு மற்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பூத் லெவல் அதிகாரி, அதாவது பிஎல்ஓ மூலம் கள விசாரணை செய்யப்படும். இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்று தான், 32 தொகுதிகளில் பிஜேபி ஆடும் விளையாட்டு. பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களே அந்த ஏரியாக்காரர் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் எங்கள் ஏரியாவில் இல்லைன்னு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு ஆர்வம் பாருங்கள்.
ஆம் ஆத்மி என்ன பண்ணிக்குது, ஆம் ஆத்மியோட ஸ்டைல் எப்படியும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மைக்ரோ லெவலாக பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா 11,080 பேர் நீக்கியிருக்காங்க, ஆனால் 500 பேர் லிஸ்ட்டு கொண்டு போகிறார் பாருங்க. இந்த 500 பேர் வந்து நாங்கள் நேரடியாக கலாய்வு பண்ணதில் இந்த 500 பேரும் இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. எதுக்கு வம்படியாக இவங்க பேரை தூக்குனீங்க? இந்த 500 பேர் மட்டும் இல்லையா, இன்னொரு 8,000 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அடுத்து நாங்கள் அனுப்பிட்டே இருக்கோம். ஒட்டுமொத்தமாக 11,000 பேர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களாம் எங்கேயா போனாங்க? ஒன்று. இன்னும் குறிப்பாக இன்னொரு 2வது பாயிண்ட்டை பிடிக்கிறார். சரி, அந்த 11,000 பேர் காலி பண்ணாங்களே, அவங்க காலி பண்ணிட்டு வேறு எந்த இடத்துக்கு போனாங்க? வேறு சட்டமன்ற தொகுதியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்ல, இல்லை மாநிலத்தை விட்டே போயிட்டாங்களா? அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதியில் 11,080 பேர் எங்கே போனாங்க? ஹரியானாவுக்கு போயிட்டாங்களா, யூபிக்கு போயிட்டாங்களா? சரி, ஒரு இடத்த படத்தை வர துக்லகாபாத்தில் எங்கே போனாங்க? துக்லகாபாத்துங்கிறது நிறையா தொழிற்சாலை, அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி போவாங்க? அப்போ இவர் கேட்குற கேள்வி லாஜிக்காக இருக்கா? சரி, இப்போ வந்து தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு டக்குன்னு ஏன் உத்தரவாதம் கொடுக்குறாங்க? ஏன்னா ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரங்க டேட்டா கொடுத்துட்டார், அது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே கபில் சிம்பிள் வந்து உச்சநீதிமன்ற நீதியரசரை பார்க்குறேன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே மார்க்கவாடா மாவட்டத்தில் உள்ள அந்த கிராமத்தில் நாங்களே வாக்கு சீட்டை பயன்படுத்தி ஓட்டு போட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. தூளேயில் பார்த்தீங்கன்னா இவிஎம்முக்கு பட்டாசு வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாடு தழுவியல் போராட்டம் நடத்தப்படும் ஒரு ரேஞ்சுக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒரு முகமாயிட்டாங்க. இதை வந்து பிஜேபியால் சமாளிக்க முடியல. பிஜேபியில் தேர்தல் ஆணையம் 2 தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ என்ன பண்ணுறது? தொடர்ந்து பத்திரிகையில் அடிபடும் பெயராக ராஜீவ் குமார் இருக்கார். 3 பேர். அது என்ன ராஜீவ்குமார் மட்டும் அடிபடுறாரு, மற்ற 2 பேர்? இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. இதை வந்து அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆதாரம், இது ஒரு இந்த எல்லா விஷயத்தையும் இப்போ இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றம், கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றம் போச்சுன்னா முன்னாடியே பெரிய பிரச்சனை கிளப்பி விட்டுரும் தேர்தல் ஆணையம், இது உச்சநீதிமன்றம். இந்த விவரங்கள்லாம் காட்டினா என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, இதே மாதிரி தான் நீங்கள் ஏற்கனவே பிரச்சனை பண்ணதான் மகாராஷ்டிராலேருந்து கம்ப்ளைண்ட் வருது, திமுக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊர்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஹரியானாலேருந்து கம்ப்ளைண்ட்டு, இப்படி எல்லா ஊர்லேருந்து தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மீதான கம்ப்ளைண்ட் அதிகமாக வருது. அப்போ பிரச்சனை வரும். ஒருவேளை தேர்தல் ஆணையம் இல்லைல்ல, மகாராஷ்டிராவில் நீங்கள் எண்ணி ஒரு 14 சட்டமன்ற தொகுதியில் எண்ணிங்களே 1400 பூத்து, அது வேணாம், நாங்களே ரேண்டமாக 280 தொகுதியில் வந்து நாங்களே ரேண்டமாக ஒரு 10 தொகுதி சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா அது சிக்கலாக போயிடும். கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். ஏற்கனவே இருந்த மிஷின்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஓட்டு. தேர்தல் ஆணையம் ஒருவேளை, நம்ம உச்சநீதிமன்றம் ஒருவேளை நாங்களே ஒரு 10 தொகுதி சொல்கிறோம், 10 பூத்தை சொல்கிறோம், குழுக்களில் போட்டு எடுப்போம், அந்த பூத்தில் இருக்கிறத எண்ணுங்க, சரத்பவார் கட்சி, உத்தவ் கட்சி, காங்கிரஸ் எல்லாம் வாங்கப்பா, விவிபேடை எண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா அது சிக்கலாக போயிடும். அதுக்கு இப்போ பயம் வந்துருச்சு தேர்தல் ஆணையத்துக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இவ்வளவு விரைவாக ஒரு கவர்மெண்ட் மிஷினரி அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா எப்போ முடிவு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியல? அது சொல்லுவாங்க சார், ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். ஆனால் எப்படி கெஜ்ரிவாலுக்கு மட்டும் உடனே முடிவு சொல்கிறீங்க? ஏற்கனவே கெஜ்ரிவால் கட்சியை உடைக்கணுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஏற்கனவே அமைதியாகிட்டார். இன்னொரு அமைச்சர் இப்போ தான் முதல் நாள் ரிசைன் பண்ணுறாரு, அடுத்த நாள் பிஜேபியில் போய் சேர்றாரு. இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ நேராக போய் காங்கிரஸை சேர்ந்துட்டார். இன்னொரு முஸ்லீம் எம்எல்ஏ முஸ்லீம்களுக்கு ஆம் ஆத்மியில் மரியாதை இல்லைன்ட்டு அவர் அமைதியாகிட்டார். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிகழ்லாம் பார்த்தா ஆம் ஆத்மியே பலவீனமாக நாளுக்கு நாள் பலவீனமாகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் தேர்தல் ஆணையத்தை வச்சு சூப்பர் ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சை தாண்டி இன்னொரு விஷயம் நல்லா யோசிங்க. நம்ம தான் முதல்ல காலைல சொன்னோம் நியூஸு, நீங்கள் நம்ம பழைய செய்தி பாருங்கள், காலைல முதல் செய்தி சொன்னோம். கெஜ்ரிவால் அப்புறம் பார்த்தா அபிஷேக் சிங்வி 2 பேர் என்ன பண்ணுறாங்க, போய் சரத்பவார் வீட்டில் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, அதாவது காங்கிரஸுடைய ஐடி விங் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த டேட்டாவுடைய விங்குடைய தலைவர் போய் தேர்தல் ஆணையத்துக்கு பாருங்கள் இதெல்லாம் ஃப்ராடு நடந்திருக்குன்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. சொல்லி வச்ச மாதிரி கெஜ்ரிவாலும் இப்போ டெல்லியில் கிளப்புறார். அப்போ வந்து மகாராஷ்டிராவை பார்த்து டெல்லிக்காரர் உஷாராயிட்டார். ஏற்கனவே சொன்ன மாதிரி துக்லகாபாத் பிரச்சனை கண்டிப்பாக ஆம் ஆத்மி ஜெயிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி இந்த ஹத்தாரா அங்கேயும் ஆம் ஆத்மி ஜெயிக்கக்கூடிய இடத்துல இங்கே நடக்குது. இதை எல்லாம் வைத்து பார்க்கும்போது கெஜ்ரிவால் ஆதாரபூர்வமாக 3000 பக்கம் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியை இறக்கும். தேர்தல் ஆணையம் இன்னொன்று யோசிக்கும், டெல்லியில் ஏதாவது இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகிடுது. ஏற்கனவே மகாராஷ்டிரா பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இனிமேல் அச்சப்படுவார்கள் தேர்தல் ஆணையம், அது மட்டும் நிச்சயம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.